என் பேர் அருந்ததி சுதாகரன். நான் 5 இயர்ஸாக சாக்கு போய் கொண்டிருக்கிறேன். என் மகன் பேர் பிரதீப் சுதாகரன். சாக்குக்கு போகும்போது நான் என் மகனோட ரொம்ப கஷ்டப்படுறேன். அவருக்கு 11 வயசு. எனக்கு இன்னொரு மகள் இருக்கிற அவாக்கு 8 இயர்ஸ். இப்போ அதுக்கு முதல்ல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ சாக்குக்கு போனதால் எங்களுக்கு ரொம்ப நிறைய இதெல்லாம் கிடச்சிருக்கு. ஸ்பீச், அவர்கிட்ட ஏபிஏ, அவர்கிட்ட பிஹேவியர் எல்லாம் ரொம்ப சேஞ்சாக இருக்குது. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப நிறைய நன்மைகள் கிடச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிற இந்த ஏபிஏ எங்களுக்கு டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே நான் சாக்குக்கு போகிறேன். ஏபிஏ ப்ரோக்ராம் எடுத்துக்கொள்கிறேன். அதேமாதிரி ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் எடுக்கிறேன். சாக்கிலேருந்து எங்களோட வீடு ரொம்ப தொலைவில் இருக்குது. நாங்கள் அதில் வாரத்துக்குன்னா 1 hour எடுக்கும். எங்களோட வீட்டிலேருந்து சாக்குக்கு போகிற தூரம் ரொம்ப தூரம். நாங்கள் அங்கே போயிட்டு திருப்பி என் மகனை கிளாஸில் விட்டுட்டு அந்த என்னுடைய அந்த கஷ்டங்களை நான் அங்கே இருக்க பேரண்ட்ஸோடு ஈஸியாக பகிர்ந்து கொள்வேன். ஏன்னா அங்கே இருக்கிற பேரண்ட்ஸு நாங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்வோம். எங்களோட கஷ்டங்களை, எங்களுடைய கவலைகளை, அங்கே இருக்கிற நிறைய ப்ரோக்ராமை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி எங்களோட பிள்ளைகளுக்காக நாங்கள் நிறைய அரேஞ்ச் பண்ணி கழிச்சிருக்கிறோம். நிறைய ஃபண்டிங் எல்லாம் அங்கே இருந்து நாங்களே ஆன்லைனில் எல்லாது எங்களோட அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ், அதை விட அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ், சோஷியல் ஒர்க்கர் எல்லாம் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சாக்குக்கு போகும்போது எனக்கு நிறையா உதவி எனக்கு கிடைக்கல. ஆனால் சாக்கு அப்படி வேண்டி நான் கேள்விப்பட்டோன்னே எனக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு. மேபி எனக்கு ஒரு கைப்பிடிச்சி தூக்கி விட்ட மாதிரி அவங்களோட உதவி. பட் இன்னும் நாங்கள் பேரண்ட்ஸோட நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அது நாங்கள் வெளியில் போகக்கூடியது டான்ஸ் பழகினோம். அங்கே இருந்து டான்ஸ் கிளாஸ் அங்கேயே நாங்கள் டான்ஸ் பழகிட்டு வந்தோம். யோகா கிளாஸ் எடுத்தோம். அதோட தையல் மற்றது இப்போ நாங்கள் இங்கே நெட்டிங் எல்லாம் செய்கிறோம். இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவியாக இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு ஒரு சில விஷயங்களை தேடக்கூடியதாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டோம். ஒரு பேரண்ட்ஸோட ஒரு பேரண்ட்ஸ் கதைக்கிறதால நிறைய நிம்மதியாக இருந்தது. ஒரு சிரித்து பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ நான் இருக்கிறப்ப சந்தோஷமே அவங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. என்னை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். சாக்குக்கு போனதால் என் பிள்ளைகளோட சந்தோஷம் ஒரு பக்கம், அல்லது பேரண்ட்ஸோடு நாங்கள் பேசுகிறதால அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ நான். இப்போ பார்த்தீங்கன்னாலே நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் சாக் தான். என்ன சொன்னால் நிறைய பேரண்ட்ஸ் அங்கே வந்து அங்கே அந்த உதவியில் பேர் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் சில பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்குது. சாக்கண்டா அப்படி இருக்கும், என்ன அங்கே நடக்குது, ஈவன் நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினாலும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் இப்படி இருக்குது, இன்னும் ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் போகலாம், இந்த பிள்ளைலாம் நல்லா இருக்கிறான், இவ்வளோத்துக்கு 5 வருஷமாக நான் அங்கே போகிறதுக்காக நிறைய உதவியல் நிறைய அவருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதை விட அவன் நல்லா பேசுகிறான், நல்லா எல்லாமே செய்கிறான். அதே மாதிரி உங்களோட பிள்ளையும் வரலாம், நீங்கள் போகலாம்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அவங்கள அதை கேட்குற மாதிரி சில பேர் இல்லை. சில பேர் கேட்டாலும் அதை தெரியாத மாதிரியே இருந்து கொள்கிறாங்க. அப்படின்னு சொன்னாங்க வெளியில் கொண்டு போகிறதால அவங்களோட ஃப்யூச்சர், அவங்களுக்கு வர ஃப்யூச்சரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களோட தப்பான அபிப்பிராயம் நான் நினைக்கிறேன். ஆனால் சாக் ஒரு நல்ல ஒரு இதாக வாழ்ந்து கொண்டிருக்கு. அங்கே எல்லா விதமான ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ், ஏபிஏ தெரப்பி நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. இன்னும் செஞ்சு கொண்டிருக்காங்க, செய்ய போகிறாங்க. அதை விட டான்ஸ் கிளாஸ் இருக்குது, உங்களோட பிள்ளைகளுக்கு மியூசிக் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல ஒரு நிறுவனம் வளர்ந்து கொண்டிருக்கு. அதுக்கு நாங்களும் உதவி பண்ணால் இன்னும் வந்து நல்லா வாழறதுக்கு
நாங்கள் எங்களை நாங்களே தயார்படுத்திக் கொள்ளலாம். இவ்வளோத்துக்கு என் மகன் முன்னேறி இருக்கிறான்னு சொன்னாலும் அதுக்கு முக்கிய காரணம் சாக்கன்னு தான் சொல்லுவேன். என்ன சொன்னால் முதல் அவர்கிட்ட அந்த பேச்சு அவர்கிட்ட கதையெல்லாம் ரொம்ப எனக்கே தெளிவில்லாமல் இருந்துச்சு. சாப்பிட்றது சரி, அவர்கிட்ட விளையாடு சரி, எதுவுமே எனக்கு புரியலை. ஆனால் அங்கே கூட்டிகிட்டு போனதுலேருந்து அவங்க அந்த ஒவ்வொன்றும் இப்படி தான் செய்யணும், இதை இப்படி தான் அவரோட நீங்கள் இப்படி தான் அவரோட கதைக்கணும், இப்படி தான் அவரோட சாப்பாடெல்லாம் எப்படி கொடுக்க தான் நம்ம இப்படி சாப்பிடுவான், நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும், என்ன செய்யணும், அதெல்லாம் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அங்கே தான் நாங்கள் பேரண்ட்ஸ் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறோம். ஈவன் பிஃபோர் நான் சரியாக கஷ்டப்படுறேன். ஸ்கூலுக்கு விடுறதுக்கும் சரி, அவரை வீட்டை எடுத்துகிட்டு வரதுக்கும் சரி, வீட்டில் வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுக்கக்குள்ள இவன் தூங்க வைக்கிறது கூட சில விஷயங்கள் தெரியல. ஓகே, இவருக்கு இப்படி தான் சாங் படித்து இப்படி புக் இதே மாதிரி செஞ்சு இவன் நார்மலான பிள்ளை இல்லை, இவருக்கு இப்படி தான் செய்யணும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக எங்களை ஒவ்வொரு இதாக வளர்த்து விட்டது சாக்காண்டு தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக என்ன சொன்னால் எங்களுக்கு ஒவ்வொரு இதையும் ஆணித்தரமாக இல்லை ஈஸியாக எங்களுக்கு விளங்கக்கூடியதாக எங்களோட பேரண்ட்ஸ் எங்களோட தமிழ்லேயே அவங்க ஒரு அடிப்படிவாக எங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் நிறைய இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இதே நேரத்தில் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். என்னுடைய கணவர் இறந்ததுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. ஃபேமிலி சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருக்குது. ஆனால் வெளியில் ப்ரோக்ராம்ஸ்க்கோ இல்லை அங்கே கொண்டு போய்க்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவரோட. அதே நேரத்தில் வீட்டில் வரும்போதும் ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தார். ஆனால் இப்போ ரொம்ப 5 வருஷத்தால் இப்போ நாங்கள் சாக்குக்கு போனதுலேருந்து ரொம்ப தெளிவாக எல்லாமே அவன் புரிஞ்சு கொள்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஆனால் அந்த நேரம் ஹஸ்பண்டும் இறந்து இவரும் அப்படி இருக்கீங்கள சரியான கஷ்டமாக இருந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருந்தேன். நான் எனக்கு எதுவுமே அந்த நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் இருந்தும் அவங்களுக்கு உதவி இல்லாமல் இருக்குது. ஆனால் எந்த சுச்சுவேஷன் என்ன சொன்னால் கணவன் இல்லை, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லாத இறந்து இப்போ 6 வருஷம் ஆகுது. அப்போ அதே நேரத்தில் இப்போ ஸ்கூலுக்கு விட்டாலோ இல்லை சாக்கிலையோ இப்போ எடுக்கும்போது அந்த பிள்ளையில பார்த்துட்டு இந்த மகன் சொல்லுவான், அம்மா அப்பா வரேன், அப்பாவோட ஃபோன் கதைக்கணும் அப்படின்னு ஃபோனை தூக்கி எறிவான். சரி, நம்ம எனக்கு தானே அடிச்சுக்கொள்ளலாம், வீட்டை கதவை திறந்துட்டு வெளியிலேயே ஓடிடுவான். சரி, மற்ற பேரண்ட்ஸை பார்த்துட்டு என் மகளே கேட்பா, ஏனம்மா அப்பா இல்லையா, ஃபோன் பண்ணுவோம்மா கதைப்போம்மா அப்படி கேட்க சில நேரம் இந்த பேரண்ட்ஸ் வேலண்டைன்ஸ் டே அதுகளுக்கெல்லாம் ஹார்ட் எழுதி கொண்டு வைப்பாள், ஐ லவ் யூ டேடி அப்படி சேர்க்க சில நேரம் என்ன திருப்பி கேட்பேன், ஏன்ம்மா எங்களுக்கு இப்படி ஆச்சு, ஏன் அப்பா இல்லை, எங்களோட அண்ணாக்களோட ஈவன் நாங்கள் வெளியில் போய்களோட எங்களோட அண்ணனோட மகள் அண்ணாவோட விளையாடிக்க அந்த ஒரு விதமான ஒரு ஃபீலிங், அது என்ன அன்பு, அவங்களோட டச்சிங், அந்த அன்பு பாசம் அவங்களோட அணைக்கிற அந்த விதம் அதெல்லாம் கேட்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திருப்பி எனக்கு எப்படி அவங்களுக்கு பதில் சொல்கிற, எப்படி அவங்கள ஆற்றுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கும். நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் அவங்களுக்கு, டீனர்களுக்கு. இந்த பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு வருத்தம் இல்லை, வரம். அதை விட எங்களுக்கு உடலில் தான் நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஆனால் நாங்கள் நல்ல முறையில் நாங்கள் அவங்கள ஆதரிச்சோம்னு சொன்னால் அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் நாங்கள் ஸ்பீச்சோ என்னவோ நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற நேரத்தில் அதை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல இதாக வரும், நல்ல பிள்ளைகள்லாம் வளர்க்கலாம். அவங்களுக்கு இதை விட அவங்களோட ஹெல்த்தை பற்றி ரொம்ப நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவங்களுக்கு என்ன மாரி அவங்களுக்கு பிடிக்குது அவங்கள நீங்கள் வளம்படுத்திக்கொள்ளலாம். எஸ் அ ஸ்பெஷல் நீட்ஸ் கேஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் செய்யலாம். இரவுகள் தொடாத நிலவுகள் போலன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சும் அது அவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கிறது உண்டு. சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கும், தங்களுக்கு தாங்களே சிரித்து கொண்டு தாங்களே அதை மறைச்சி வச்சுருக்கிறது, அதை அப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது. இன்னொன்று
பருவங்கள் தெரியாத பாவைகளாக. பருவங்கள்னு சொன்னால் அவங்க ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரைக்குள்ள அவங்களுக்கு அந்த பருவங்கள் அவங்களுக்கு விளங்காது. இதே இன்னொரு 2 மகள் இருக்கா, அவள் 8 வயசு, அவள் படிவாக கிளியராக எல்லாம் பேசுவா. இஸ் நாட் ஆட்டிஸ்டிக் கேஸ். 2 பருவத்தில் தனக்கு என்ன தேவையோ அதை தானே போட்டுக்கொள்வார். ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஜுவல்ஸாக இருந்தாலும் சரி, அவள் வயசுக்கு வந்த நேரம் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில் எங்களோட பிள்ளைங்கள் இல்லை. பருவங்கள் தெரியாத பாவைகளாக. ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தா அம்மா தான் அதை போட்டு வருவானும், அவன் போட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுவான். இவங்க எல்லாம் எங்களுக்கு பனித்தொழில் மாதிரி. நாங்கள் அதை சேர்த்தெடுத்து ஒரு தெரிய அணைச்சிட்டோம்னு சொன்னால் அவங்க நல்லா வருவாங்க. இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு உதவியும் எங்களுக்கு ரொம்ப தேவை. தீதிக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். எங்களோட வீட்டுக்கு வந்து இவ்வளோ தூரத்தில் இருந்தீங்க வந்து எங்களோட துன்பங்களும் கஷ்டங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்காண்டி உங்களுக்கு எங்களோட குடும்ப சார்பா நன்றி. பிரதீப் நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ. பாய். Okay. On behalf of South Asian Autism Awareness Center, சாந்தி மார்த்தி, நீங்கள் எங்களோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறதுக்கு நன்றி. சாந்தி சொல்லுங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த சாக்குக்கு இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க? இதுதான் என்னோட 4th year ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் 2013 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆரத்திகா இங்கே 4 days வீக்குக்கு வரேன். மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இப்போ சாட்டர்டேஸில் இப்போ ஒரு 6 months வர முடியாமல் இருக்குது. சாட்டர்டேஸில் டான்ஸ் செஷன்ஸ் நடக்குது. எனக்கு ஒரு 2 பிள்ளைகள். ஷீஸ் மை எல்டஸ்ட் டாட்டர். அவருக்கு இப்போ 19 years and 2 months. சன் இஸ் 18 years on 1st of March. அவர் கேர் ஹோமில் இருக்கிறார். அவரும் ஹோமுக்கு போய் 3 years ஆகுது. நானும் ஆரத்திகாம் இங்கே தனியாக இருக்கிறேன். சன் சாட்டர்டேஸில் ஹோம் விசிட் வரப்படியாக எனக்கு இப்போ இந்த செஷன்ஸ் டான்ஸ் செஷனுக்கு வர முடியாது. சரி சாந்தி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்னென்னால் 2 பிள்ளைகளும் வந்து both have autism. ஸோ சில பேருக்கு வந்து இப்போ எங்கள் நேர்களை பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு பிள்ளைகள் ஆட்டிசமாக இருக்கும், மற்றவங்க நார்மலாக இருக்கும். உங்களுக்கு 2 பிள்ளைகளும் ஆட்டிசமாக இருந்ததால் உங்களுக்கு 3வது பிள்ளை நீங்கள் வந்து யோசித்து உங்களுக்கு என்னது ஜீன்ஸ் ஏதோ விளங்கிட்டது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி 2 பேர் வீட்டில் இருக்க நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. டைம் பண்ணதே இல்லை, இருக்கக்கூடிய எனக்கு டைம் இருக்காது. பிகாஸ் லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் நான் தான் செய்து கொண்டு வந்தேன். நான் தே போத் ஆர் வெரி சிவியர் ஆட்டிசம், நான் வெர்பல் 2 பேரும். அப்போ ஃப்ரம் த டைம் தே வேக் அப் டில் கோ டு பெட் எல்லாமே நான் தான் செய்ய வேணும். ப்ரஷிங், பேதிங், டாய்லெட்டிங், ஃபீடிங், எவ்ரி திங். அப்போ எனக்கு இருக்க டைமே இல்லை. அதால் எனக்கு 2 லெக்ஸுமே ஸோ பெயின்ஃபுல் அண்ட் வெரிகோஸாலெல்லாம் நான் ஐ வென்ட் த்ரூ அ லாங் பெயின். இப்போ ரெண்டாலும் ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் தெம் 2 பேரையும். ஐ சாக்ரிஃபைஸ் எவ்ரி திங். ஃபேமிலியை விட்டு பிள்ளைகளுக்காக வேண்டி அவையெல்லாம் பார்த்தது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மொன்ட்ரியால்லையும் ஃபெசிலிட்டியை பார்த்துருக்குறீங்க, 1-on-1 செய்திருக்கிறீங்க. இப்போ சாக்குக்கு வந்த பிறகு உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட மன நிம்மதியும் அவரோட டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸையும் அதை பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இப்போ எனக்கு இப்போ ஸ்கூல்ஸுக்கு போய் வரா. அட் த பிகினிங் இவரும் கொஞ்சம் பிஹேவியர் இஷ்யூஸ் இருந்தது. பிகாஸ் ஆஃப் த சன்னால் இவருக்கும் கொஞ்சம் பயங்கள் எல்லாம் இருந்ததால் எனக்கு ஹாஃப் டே தான் கிடைச்சது. இப்போ ஒரு 1 year தான் இவர் ஃபுல் டைமுக்கு இப்போ போகிறா. ஸ்பெஷல் நீட் ஸ்கூலுக்கு போகிறாங்க, மேப்பிள்வுட் காலேஜ். இப்போ அங்கே அப்போ 9 to 2 வீட்டை 2:30 வந்துடுவா. 2:30 அப்புறம் இப்போ இங்கே செஷன்ஸ் எனக்கு 3 days இருக்கிறபடியா 7 to 8:30 நான் இங்கே வரபடியா எனக்கும் ஒரு பிரேக் கிடைக்குது. இவருக்கும் ஒரு அவுட்டிங்காக வருது. நாங்களோட போகிறையில் வாரையில் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்டும் இல்லை, எங்களுக்கு கூட்டி கொண்டு போகவே இல்லாது. உங்களுக்கு பிரேக் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி ஒரு மனசில் சந்தோஷம் வரும்? நாங்கள் இங்கே வந்து பேரண்ட்ஸ் எல்லோரும் குரூப்பாக மீட் பண்ணுவோம். இதுதான் நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் பிளேஸ். வி யூஸ் டு ஷேர். நான் இப்போ சொல்லுவேன், இன்றைக்கு ஸ்கூலில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இன்னொரு மாதிரி சொல்லுவா, ஐயோ இன்றைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அப்பா இப்படி வந்து. அப்போ நான் எது பண்ணால் நான் சொல்லணும், இன்றைக்கு இப்படி இருந்தது, அப்படி இன்றைக்கு அந்த சாப்பாடு கொடுக்காதையும், அப்போ டீச்சருக்கு இப்படி எழுதுங்கோன்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ இன்னொரு பேரண்ட் சொல்லுவா, இல்லை எனக்கும் இப்படித்தான் வந்தது, இப்போ நான் இப்படி செய்கிறேன். அப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும். இல்லாட்டி எங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வழி இல்லை. இப்போ அவர் சொல்ல, அப்போ நாங்கள் சொல்லுவோம், இல்லை நீங்கள் ஸ்கூலில் அப்படி ஃபோன் பண்ணினா நீங்கள் கூப்பிடாதீங்க, நீங்கள் சொல்லுங்க, இல்லை அவை தான் பார்க்க வேணும். இல்லைங்கிறாட ஒன்று விட்டோன்னா பயப்படுறது. பிகாஸ் கம்யூனிகேஷனும் ப்ராப்ளம், லாங்குவேஜும் ஒரு ப்ராப்ளம். இல்லை ஸ்கூலில் அடிச்சுட்டேன்னு உடனே ஓடி போய் எடுக்கிறது. இப்படி நாங்களும் முந்தி செய்தது, நாங்கள் விட்ட பிள்ளையே இனி வர ஜென்ரேஷன் செய்யக்கூடாது. அப்போ இங்கே வந்ததால் தான் பேரண்ட்ஸை மீட் பண்ணுறோம், கதைக்கக்கூடியது கிடையாது. இல்லாட்டி நாங்களும் வீட்டில் அப்படியே டம்மாக தான் இருந்துருப்போம். ஸோ நீங்கள் இவரோட டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் சாக்கில் வந்து
அவங்களுக்கு மியூசிக் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, டான்ஸ் இருக்குது, ஏவிஏ இது இருக்குது. ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்குதோ அந்த 4 வருஷத்தில்? மியூசிக்கு வரப்படியா மியூசிக்கில் அட்லீஸ்ட் நான் வேர்பல் அட்லீஸ்ட் யூ வில் லிசன் டு த மியூசிக். நீங்கள் இப்போ எல்லாமே கலாவில் கிறிஸ்மஸ் பார்ட்டி ஆட்டிசம் பார்ட்டிக்கெல்லாம் மியூசிக் நடக்கும். நீங்கள் நான் வேர்பல் எல்லா கிட்ஸும் ஒரு ஐடியா நின்று அதில் நிற்பினம் பாடக்கூடிய பிள்ளைகள் பாடுவினம். பாட மாட்டா பட் ஷி வில் டூ ஆக்ஷன்ஸ். ஸோ ஐம் ஹாப்பி டு சி அட்லீஸ்ட் அந்த பிள்ளையும் ஒரு மர்டர் இருக்குது பாடுது. இல்லாட்டி எங்களுக்கும் ஒரு இப்படி சான்சஸ் கிடைக்காது. அப்போ ஸோ ஐம் ஹாப்பி. நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாம் படித்து கொண்டு தான் வந்திருக்கிறீங்க ஸ்டெப்பாக. சத்தியமாக உங்களுக்கு வந்து எல்லாம் எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் புக்கில் படித்து நான் இன்டர்நெட்டில் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நீங்கள் அதை அறிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்படி ஒரு உங்களுக்குன்ற ஒரு ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ சில ஃபேமிலிஸ் வந்து இப்போ உங்களை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. உங்களோட அனுபவங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுகள் எல்லாம் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களா அவங்களுக்கு? ஐ மீன், நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து மனசில் சரியான கவலையாக இருக்கும். அதில் வந்து கண்ணீராக அது நிறைய தரமாக வந்திருக்குது. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை என்ன கொடுக்க முடியுமா வேலைக்கு இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கு? ஆக்சுவலி நீங்கள் ஏர்லி இன்டர்வென்ஷன்லேயே இந்த பிள்ளைகள் இருந்தால் தயவு செய்து அக்செப்ட் பண்ண பழக வேணும். ஒருத்தர் ப்ளேம் பண்ண வேண்டாம். ஸ்பௌஸை அது உங்களோட பிரச்சனை, நீர் உங்களோட வழியால் உங்களோட அம்மாவோட பிரச்சனை, ஹஸ்பண்டோட பிரச்சனைன்னு அந்த ப்ளேமிங்கை முதல் போட வேண்டாம். முதல் பிள்ளைகளுக்கு தேவையான அக்செப்ட் அந்த ஏஜ்லேயே நீங்கள் ஏர்லி இன்டர்வென்ஷனில் இந்த பிள்ளையை அக்செப்ட் பண்ணி ஓகே இது லைஃப் லாங் நாங்கள் இப்படித்தான் இருக்க வேணும். ஓகே, அதுக்கேற்ற ப்ரோசஸில் நீங்கள் ஏர்லி இன்டர்வென்ஷன் இந்த பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்தால் வித்தின் 5 to 6 இயர்ஸுக்கு நீங்கள் இந்த பிள்ளைகளை ஓரளவு நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு நார்மல் கிட் மாதிரி கொண்டு வரலாம். இந்த பிஹேவியர் இஷ்யூ, இந்த வே ஆஃப் டீச்சிங், அவை உங்களை சொல்லுக்கு படிஞ்சிருக்கிறது நீங்கள் எல்லாத்தையுமே ஓப்பனாக விட்டு கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ஹோமோன் சேஞ்சஸ் வரைக்கும் தே வில் பி பிளாஸ்ட். அந்த நேரத்தில் நீங்கள் பிடிக்க எழுமண்டா அப்போ தான் எல்லாருமே ஓடி தெரியின. சின்னல இருக்கேக்க தே டோன்ட் நோ. ஓகே, விழுகிறார் ஓடுறார், உடனே தூக்கி பிடிச்சிருவாங்க, காட்டி பிடிக்கிறார், ஃபாதர் பிடிப்பார், அப்போ தெரியாது. ஹோமோன் வந்தோன்னே நீங்கள் அவைய பிடிக்காமலாம் ஒன்றும் செய்யலை, வயலண்ட் இஷ்யூஸ் எல்லாம் வருது. அப்போ தான் வீட்டை ஃபேஸ் பண்ண இல்லாமல் கஷ்டப்படுது. இன்னொரு சிப்ளிங் நார்மல் கிட்டா அவர் அடிக்கிறார். நாங்கள் இப்போ என்ன ஓகே மதர், இப்போ இவ ஒரு ஸ்பெஷல் நீட் கிட், இவ அடிச்சு கொள்ளைங்க நான் அந்த பிள்ளைய பிடிக்கவா இந்த பிள்ளைய பிடிக்கவா? நார்மல் கிட்னா ஓடி போய் அந்த ரூமில் போய் ஒளிஞ்சு கொள்ளு. இப்போ அப்படி சில பேர் நடக்குது. அதை சொல்லி நம்ம மற்ற டாக்டர் ஒன்று ஓடி போய் ரூமில் போய் இருந்துடுறாரா. அப்படி பிரச்சனை இருக்குது. நீங்கள் அதை சின்னலே இந்த பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்களாண்டா பாவம் பார்க்காது. இந்த பிள்ளைகளுக்கு சின்னலே ட்ரைனிங் கொடுத்தது ஏர்லி இன்டர்வென்ஷன். இப்போ சாக்லெல்லாம் அப்படி வசதி இருக்குது. மற்ற இடங்கள்லாம் எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் 3 years இருக்கும். டயக்னோஸ் பண்ண 2 years, இப்போ இங்கே கவர்மெண்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு 3 years. இங்கே உடனே கொடுக்கிறோம். இந்த சர்வீஸ்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டு அதால் இப்போ நாங்கள் சிவியர் ஆட்டிசம் கேட்டகரிக்கு அந்த பிள்ளை நார்மலாக மற்ற கிட்ஸும் இருக்கிறோம். அப்படி வந்தீங்கன்னா வில் பி ஈஸி. இந்த ஏஜில் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. அதுதான் நீங்கள் அதுக்கு தெரிஞ்ச உடனே அக்செப்ட் பண்ணி ஒருத்தர் ப்ளேம் பண்ணாமல் இந்த பிள்ளைக்கு தேவையானது அது செய்ய வேணும். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். சாந்தி, நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டதுலேயும் இப்போ உங்களுக்கு பிரயோசனமாக ஸ்ட்ரென்த் அண்ட் நாலேஜ் அண்ட் ஒரு ஃபேமிலி ஒன்று உருவாக்கியிருக்கிறீங்க சாக்கில். தட்ஸ் what I see in you. நிறைய விஷயங்கள் கவலைப்பட்டு அழுதுருக்குறீங்க என்னோட. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் நிறைய சந்தோஷம் இருந்ததை எனக்கு சாக்கில் கலந்து கொண்டு அவங்களும் கலந்து கொண்டு உங்களே சந்தோஷப்பட வச்சுருக்காங்கன்னு அதுவும் நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். சாக் வந்து உண்மையாக ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் நாங்கள் எங்களோட கஷ்டங்களை மறக்கக்கூடாது. இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இந்த இன்டர்வியூ செய்கிறோம் ஏனென்றால் உங்களோட அனுபவங்கள் வேறு யாருக்கும் இல்லை. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வேறு யாருக்கும் இல்லை. நீங்கள் விட்ட கண்ணீருக்கும் யாருக்கும் விளங்காது. எக்ஸப்ட் ஃபார் சாக். They know, they understand. And that's why SAC is SAC, because they're here as a family, not or center in it. It is an organization, but that is for the public to know that we are professionally here for you. We are professionally in that rules, regulations, government funding, therapists and ஆனால் உள்ளுக்கு இருக்கிற ஆட்களுக்கு அதெல்லாம் விளங்காது. நீங்கள் அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் TTHD அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட சாக்கோட சேர்ந்து நீங்கள் இந்த இன்டர்வியூ எங்களுக்கு தந்ததுக்கு மிக நன்றி. ஐ ரியலி அப்ரிஷியேட். இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ சாந்தி. அண்ட் டெஃபினெட்லி உங்களை நான் கேலாவில் எங்களோட March 12th ரேடியன் நைட்டில் டெஃபினெட்லி நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் இன்டர்வியூ. Thank you so much. I would like to take this opportunity to thank TTHD along with the SAC family
for supporting us throughout the last 4 weeks. I know that it's not easy for Ali, who is our host, and all the camera people, like, who has been here. Thank you so much. And also, like, the CT has been our platinum sponsor this year, and that's not an easy thing. Like, we haven't had a media coming in as a platinum sponsor, and this is the first time we have got many medias, like, who wants to sponsor us too. But TT has been great with this, and also you have spent so many hours with our parents, with our staff, with our volunteers, and trying to get, like, to make this opportunity, 100% get to the audience. And also TT நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பொழுதும் தேவை. நீங்கள் இதுவரை தந்த ஆதரவுக்கு நன்றி. அதோடு இது தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தந்தால் தான் நாங்கள் கூட ஃபேமிலிஸ், many more families are out there, they need the help, and please try to spread the word and try to see like we can help these families. Thank you so much.